அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் அல்ஜிப்ராவை தொடர்ச்சியாக தமிழில் பார்த்துட்டு வர்றோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், அதாவது மெய்யெண்கள். ரியல் நம்பர்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்பர் எடுத்துங்க, ரெண்டு நம்பரை 5 + 8. நமக்கு தெரியும் 5 + 8 13. இது 8 + 5 ஆல்சோ 13. இதுலேருந்து என்ன தெரியுது? அதாவது ஒரு நம்பரை ரெண்டு நம்பரை கூட்டும் போது ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை கூட்டுறோம், அல்லது செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரை கூட்டுறோம், ரெண்டும் சேம் தான் வரும். அண்ட் மல்டிப்ளிகேஷனை பாருங்க. 3 × 8 is 24. 8 × 3 also 24. இது நமக்கு என்ன தெரியுது? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், இடம் மாற்றி மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × 8 is 24 அல்லது 8 × 3 is 24. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? இது பேர் கம்யூட்டேட்டிவ். Commutative property. In addition, அதுபோல இது commutative property in property over in multiplication. அதாவது டிவிஷன் பாருங்க, சப்ட்ராக்ஷன் பாருங்க. 5 - 8 = -3. 8 - 5 = 3. இப்போ என்ன தெரியுதுல? சப்ட்ராக்ஷன் வந்து சேம் ஆன்சரா வரல, இடம் மாத்தினா. 5 - 8 is 3. 8 - 5 is also 5 - 8 is -3. 8 - 5 is 3. இப்போ என்ன ஆகுது? சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இடம் மாற்றி பண்ணால் அது ஆன்சரு சேமாக வரல. இதுலேருந்து என்ன சொல்லலாம்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சிம்பிளாக எழுதலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி is not in subtraction. டிவிஷன் பாருங்க. 5/8. 5/8னா 0.15னா 6 8s are 48. 2 carries 20. 2 8s are 16. 4 5 8s are. அதாவது 5/8 ஆன்சர் வந்து 0.625. இடம் மாற்றி எழுதலாம். 8/5 1.6. இதுல இருந்து என்ன தெரியுது? டிவிஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை. therefore நம்ம எழுதலாம் commutative property is not in subtraction. Again, commutative property is not in division. இதுல இருந்து என்ன தெரியும் பாருங்க. ரெண்டு நம்பரை நாம கூட்டும் போது அது இடம் மாற்றி கூட்டினாலும் சேம் ஆன்சர் தான் வருது. இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது இரண்டு எண்களை கூட்டும் போதோ அதை மாற்றி இடம் மாற்றி கூட்டும் போது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேம் ஆன்சர் தான் வருது. இங்கே மல்டிப்ளிகேஷனை பாருங்க, சேம் தான். இடம் மாற்றி செஞ்சாலும் மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் சேம் தான் வருது. இதுல இருந்து என்ன சொல்லலாம்?
commutative property over addition and multiplication is satisfied. இங்க subtraction பாருங்க 5 minus 8 is minus 3, 8 minus 5 is 3. என்ன ரெண்டு இடம் மாற்றி subtraction பண்ணா ஆன்சர் டிஃபரெண்டா வருது. அதனால commutative property in subtraction is இல்ல. அதாவது subtractionல commutative property யூஸ் பண்ண முடியாது. அதே போல டிவிஷனையும் யூஸ் பண்ண முடியாது. Next, associative property. Associative property என்னன்னா, அதாவது மூணு நம்பர்களை மினிமம் 3 நம்பர் எடுத்துக்கணும். 5 plus 7 plus 8. 5 plus 7 என்ன? 5 plus 7 is first bracketல உள்ளது 12 plus 8. என்ன ஆன்சர் 20 வருது. இதே 5 first வெளியே எழுதிக்கிட்டு 7 plus 8 பண்றோம். 5 plus 7 plus 8 is 15. 15 plus 5 is 20. இதுல இருந்து என்ன தெரியுது? அசோசியேட்டிவ்னா 3 நம்பர்ல முத 2 நம்பரை கூட்டிட்டு அந்த ஆன்சரோட தேர்ட் நம்பரை கூட்டுவோம். அதுக்கு ஒரு ஆன்சர் வருது. அடுத்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படி எழுதிக்கிறோம், செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பரை கூட்டுவோம். அது பாருங்க, முதல் நம்பரு ரெண்டு நம்பர் 3 நம்பரை கூட்டினா இங்க வருது, ரெண்டையும் கூட்டினா 20. இதுல இருந்து ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வருது. இதுல இருந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன் அடிஷன். அதே மாதிரி சப்ட்ராக்ஷன்ல ஒன்று பாருங்க, சேம் நம்பரை எடுத்துக்கலாம். 5 then என்ன செய்யலாம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி satisfied. இங்க சப்ட்ராக்ஷன்ல பாருங்க, ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். அது 5 minus 7 plus 8. 5 minus 7 plus 8. Now 5 minus 7 is minus 2 plus 8 equal to 6. இப்போ அடுத்தது 5 minus minus 7 minus வெளியே இருக்குது, minus 7 5 minus 7 minus 8. ஏன் minus 8 வருதுன்னா இங்க மைனஸ் வெளியே எடுத்துருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி பாருங்க, 5 minus 7 minus minus plus 8. என்ன ஆன்சர் வருது? 5 minus 7 minus 8 என்ன? 7 minus 8ங்கிறது minus 2 minus 1. என்ன வரும்? ரெண்டும் 5 plus 1 equal to 6. நம்ம இதே இப்படி பார்க்கலாம் பாருங்க. அடுத்தது நான் வந்து என்ன செய்யறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே எழுதிக்கிறேன். 5 minus 7 plus 8. இப்போ என்னது வருது? 5 7 plus 8 என்ன? 15 minus 15. 5 minus 15 என்ன? minus 10. இந்த ரெண்டு நம்பரும் சேமா இல்லை. அதாவது சப்ட்ராக்ஷன்ல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி is not there.
சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியாது. அது யூஸ் பண்ணணும்னா ப்ராப்பராக சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், அடுத்தது சேமு டிவிஷன். மல்டிப்ளிகேஷன் எடுங்க. மல்டிப்ளிகேஷன் 4 into 3 into 5. 4 into 3 into 5. 4, answer 4 into 3 into 5 is 15. 4 into 15 is 60. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன், அதோட தேர்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். இது பேர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது பாருங்கள், 4 3s are 12 into 5 60 வருது. இங்கே பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக வருது. இதில் இருந்து என்ன தெரியுது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி in multiplication is satisfied. Division 4 divided by 3 into 5. Now 4 divided by 15, which is equal 4 divided by 15. 4 divided by 15 வருது. இப்போ திரும்ப first 4 divide 3 4 divide 3 into 5. 4 divided by 3 is 4 over 3 into 5, 20 over 3. The ரெண்டு நம்பரும் 4 by 15, 20 by 3 is not same. Therefore, என்ன சொல்லலாம்? Associative property in division not satisfied. அதாவது பார்க்கலாம் மொத்தமாக நம்ம, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸில் அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ்னா மாற்றி எழுதுறது செய்ய முடியும். மல்டிப்ளிகேஷன்லையும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். பட் சப்ட்ராக்ஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை. அதாவது இடம் மாற்றி எழுதி அந்த ப்ராப்ளத்தை செஞ்சால் ஈக்குவல் ஆன்சர் வராது. டிவிஷன் அப்படிதான். டிவிஷன் ஃபர்ஸ்ட் 2 நம்பரை டிவைட் பண்ணுறோம், அந்த செகண்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணுறோம், ரெண்டு ஆன்சரும் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் இன் டிவிஷன். அடுத்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஒரு 3 நம்பர் எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் 2 நம்பரை ஆட் பண்ணுறோம், அந்த ஆன்சரோட தேர்ட் நம்பர் ஆட் பண்ணுறோம், ஒரு ஆன்சர் வருது. செகண்டில் ஃபர்ஸ்ட் நம்பரை தனியாக எடுத்துக்கிட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பரை கூட்டுறோம், பிறகு ரெண்டையும் கூட்டினா ஒரு ஆன்சர் வருது. இதுலேருந்து என்ன தெரியுது? ரெண்டு ஆன்சரும் சேம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் தேர் இன் அடிஷன். மல்டிப்ளிகேஷன்லி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓகே, பட் associative property with using subtraction numbers is not satisfied. அதாவது ஃபர்ஸ்ட் 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அடுத்தது தேர்ட் நம்பரை ஆட் பண்ணுறோம், அல்லது ஃபர்ஸ்ட் நம்பரை தனியாக எடுத்துட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பரை ஆட் பண்ணுறோம், ஆன்சரு டிஃப்ரெண்ட்டாக வருது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை. அது மாதிரி டிவிஷன்லையும் இல்லை. நம்ம மேலும் தொடர்ச்சியாக இந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.